ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ஜிகிரி தோஸ்த் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் கதாநாயகன் அவருக்கு 2 ஃப்ரெண்டு. இதில் ஒரு ஃப்ரெண்டு டெரரிஸ்ட் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஒன்றை கண்டுபிடிக்கிறாப்புல. அந்த டிவைஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த டிவைஸ் எங்கே இருக்கோ அதனுடைய 500 மீட்டர் சுற்றளவில் யாருக்கிட்ட காலில் ஃபோனில் பேசினா கூட அந்த காலை அந்த டிவைஸால் டேப் பண்ண முடியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு மினிஸ்டர், அந்த மினிஸ்டருடைய கையால் மாதிரி அடியால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், அவருடைய பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த ரியல் எஸ்டேட் அதிபரையே மிரட்டி, இங்கே வரு, உன் பேரில் இருக்கக்கூடிய 100 ஏக்கர் நிலத்தை எங்கள் மினிஸ்டர் பேருக்கு நீ இமீடியட்டாக மாற்றி தர்ற, அதே மாதிரி ஒரு 50 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உன் பொண்ணை நீ உயிரோடு கூட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுக்கிறாப்புல. இந்த பொண்ணு கடத்தப்பட்ட இந்த சம்பவம் ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகன் அவருடைய 2 ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் ட்ராக்கர் டிவைஸையும் எடுத்துக்கிட்டு அவங்க களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் அந்த டெரரிஸ்ட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸை வச்சு அதன் மூலமாக கதையை நகர்த்தினாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஸ்மார்ட்டான மூவ். ஆக்சுவலி இந்த டெரரிஸ்ட் ட்ராக்கருங்கிற டிவைஸு தான் இந்த கதையுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே. அது எங்கன்னு நான் ஒன்றா சொல்கிறேன். முதல்ல பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு 3 கதாபாத்திரங்களை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கதைக்களத்தையும் சரி அடுத்தடுத்த கதாபாத்திரங்களையும் சரி நகர்த்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னா எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அது ஷாரிக் ஆகட்டும், இயக்குனரான அரண் தான் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காப்புல, அரணுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆஷிக் ஆகட்டும், அம்மு அபிராமி தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, பவித்ரா லோகேஷ் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அம்மு அபிராமியும் பவித்ரா லோகேஷுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன கதாபாத்திரங்கள் தான், பட் இருந்தும் கொடுக்கப்பட்டதை நீட்டாகத்தான் 2 பேருமே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது போக சிவம் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்கார், அவர் நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே நீட்டான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். ஆர்வி சரணுடைய சினிமோட்டோகிராஃபி இந்த கதைக்கு தேவையான ஃப்ளேவரை கொடுத்துருக்கு. உண்மையாக இந்த கதைக்கு எந்த மாதிரி ஒரு மூடை செட் பண்ணணுமோ, என்ன மாதிரி விஷுவல்ஸை பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் நீட்டாகத்தான் கன்சீவ் பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி அவர். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த கதையில் என்ன சார் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேனே, இந்த டெரரிஸ்ட் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு டிவைஸு அதுதான் இந்த கதையுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அப்படின்னு. பலம் அப்படிங்கிறத நான் அங்கே சொல்லிட்டேன். பலவீனம் எங்கே அப்படின்னா, அந்த ஒரே ஒரு டிவைஸை ஒரு 3 கதாபாத்திரங்களுடைய கையில் கொடுத்து ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு முடிஞ்ச அளவுக்கு கதையும் கதாபாத்திரங்களையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்காங்க. ஆனாலும் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுவே ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சோ. ஏன் சார், எதுக்கு சார் இந்த 3 கதாபாத்திரங்களும் ஒரே இடத்துல உட்காந்து இவ்வளோ நேரம் பேசணும், இதுக்கு திரைக்கதையில் வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதே மாதிரியே இந்த படம் பார்க்கும்போதே கண்டிப்பாக பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த கதைக்கு இந்த படத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான் அப்படிங்கிறது இதனுடைய மேக்கிங்லேயே நமக்கு தெளிவாக தெரியுது. மொத்தமாகவே ஒரு 3லேருந்து 4 லொக்கேஷன் தான் அதிகபட்சம், அதுக்குள்ளேயே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த படத்தை அவங்க புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் தான் இது. பட் இருந்தாலும் ஆன் பேப்பர் சுவாரஸ்யமாக இருந்த கதையை ஆன் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் ஒரு சில விஷயங்களை அடிஷனலாக இன்க்ளூட் பண்ணி இன்னும் சுவாரஸ்யமாக ஏதாவது எழுதி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கூட ஒரு பெட்டரான படமாக இது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போதைக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இந்த படம் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.